திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ளாட்சித்துறை ஊழியர் சங்கத்தின் திருச்சி புறநகரம் மாவட்ட செயலாளர் பன்னீர்செல்வம் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பின்படி OHT ஆபரேட்டர்களுக்கு மாத ஊதியமாக 14,593 ரூபாயும், தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்களுக்கு மாத ஊதியமாக 12,593 ரூபாயும் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்பத், தியாகராஜன், சிவராஜன், அழகர்சாமி, ராமசாமி, முனியாண்டி உட்பட 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். 7வது ஊதியக்குழு என்பது 1/10/2017 ஊதியக்குழு பரிந்துரைக்கப்பட்டு ஊதியம் வழங்குவதற்கான உத்தரவு என்பது வழங்கப்பட்டது. ஆனால் இது நாள் வரைக்கும் அந்த ஊதியம் என்பது அந்த 7வது ஊதியக்குழு ஊதியம் என்பது வழங்கப்படவில்லை. அதனால் மாநிலம் முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் என்பது அறிவிக்கப்பட்டு அந்த காலமுறை ஊதியம் என்பது முறை இல்லாமல் வழங்கி கொண்டிருக்கிறது. திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஒன்றியங்களிலும் ஒவ்வொரு ஒன்றியத்திலும் ஒவ்வொரு மாதிரியான ஊதியம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கை மாநிலம் முழுவதும் ஒரே மாதிரியான ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாடு திருச்சி மாவட்டம் முழுவதும் எல்லா ஒன்றியங்களும் ஒரே மாதிரி ஊதியம் வழங்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நீலகிரி மாவட்டம் கேத்தி பேரூராட்சிக்கு உட்பட்ட அவிலாஞ்சி பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மூலமாக ஏழை எளியோருக்கு 180 குடியிருப்புகள் 2,457.90 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டது. இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா, சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ, கூடுதல் ஆட்சியர் கௌஷிக், குன்னூர் கோட்டாட்சியர் சதீஷ் மற்றும் அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பெருந்தலைவர் காமராசரின் 122வது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் கிச்சிபாளையம் பகுதியில் ராகுல் இளைஞர் நல விளையாட்டு அமைப்பு சார்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோருக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. தேசிய தலைவர் விஜயலட்சுமணன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி சேலம் அரசு மருத்துவமனை, பழைய பேருந்து நிலையம், வள்ளுவர் சிலை, அண்ணா சிலை உள்ளிட்ட சாலை வழியாக நடந்து சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்ட சிறையிலிருந்து பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய கைதிகளை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த மாநகர போலீசார் வாகனத்தில் அழைத்து சென்றனர். இந்நிலையில் வாகனம் திருப்பூர் பல்லடம் சாலையில் திடீரென பழுதடைந்து நின்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் வாகனத்தை சரி செய்ய முயன்றார். இருப்பினும் வாகனம் சரியாகாத காரணத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர். சென்னை திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தண்டபாணி அமலு தம்பதியினர். இந்நிலையில் அமலு வீட்டின் கடனை அடைப்பதற்காக பழைய வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள ஒருவரிடம் 1 லட்சம் ரூபாயை வட்டிக்கு வாங்கிக் கொண்டு மாநகர பேருந்தில் ஏறி வீட்டிற்கு சென்று கொண்டிருந்துள்ளார். அப்போது பேருந்து திருவொற்றியூர் தேரடி பேருந்து நிறுத்தம் வந்தபோது அவர் வைத்திருந்த பையில் 1 லட்சம் ரூபாய் மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இதுகுறித்து திருவொற்றியூர் காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை பேருந்து நிலையத்திலிருந்து தேவக்கோட்டை, காரைக்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் மூலமாக அங்கு படிக்கும் மாணவர்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் 2 நாட்கள் பள்ளி விடுமுறை முடித்து இன்று பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் அதிகமானோர் இருந்த நிலையில் திருச்சி செல்லக்கூடிய பேருந்தில் மாணவர்கள் படியில் தொங்கியவாறே ஆபத்தான பயணத்தை மேற்கொண்டனர். எனவே வார விடுமுறை முடிந்து மறுநாள் கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கடமலை குண்டில் உள்ள மூலக்கடை கிராமத்தில் லிங்கராஜ் மற்றும் நிரஞ்சனா தேவி தம்பதியினர் வசித்து வருகின்றனர். இவர்களுக்கு அணைக்கரைப்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரன் என்பவர் அறிமுகமாகியுள்ளார். இந்நிலையில் பிரபாகரன் கடந்த 2021ஆம் ஆண்டு நிரஞ்சனா தேவி என்பவரிடமிருந்து தான் கஷ்டப்படுவதாக கூறி பணம் கேட்டுள்ளார். அப்போது நிரஞ்சனா தேவி கடையில் அடகு வைத்திருந்த 25 பவுண்ட் தங்க நகையை மீட்டு பிரபாகரனிடம் கொடுத்ததாகவும் பிரபாகரன் அதனை பெற்றுக்
ஏற்றுக்கொண்டு 2 மாதங்களில் நகையையும் அதற்கான வட்டியையும் சேர்த்து கொடுப்பதாகவும் கூறிவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்த நிரஞ்சனா தேவி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்குள்ளேயே தீக்குளிக்க முயன்றதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை அவனியாபுரம் வில்லாபுரம் பராசக்தி நகர் வயல்வெளி பகுதியில் இளைஞர் ஒருவர் தலை சிதைந்த நிலையில் சடலமாக கிடப்பது குறித்து அருகில் உள்ளவர்கள் அவனியாபுரம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் தலை நசுங்கி கை துண்டான நிலையில் உடலை கைப்பற்றினர். தொடர்ந்து இளைஞரின் செல்போனில் வந்த அழைப்பை வைத்து விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர் மனோஜ் என்றும் இவர் செல்போன் கடையில் வேலை பார்த்து வந்ததும் தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கொலையாளிகள் குறித்து அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, நீர் யானை, காண்டாமிருகம் போன்ற ஆபத்தான விலங்குகள் மற்றும் யானை, காட்டு மாடு, காட்டு ஆடு, கோழி வகைகள், குரங்கு வகைகள் போன்ற அனைத்து விதமான வனவிலங்குகளையும் பராமரிக்கும் வேளைகளில் தினக்கூலி ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் விலங்கு பராமரிப்பு மற்றும் அனைத்து வகையான பணிகளையும் செய்யும் தினக்கூலி ஊழியர்களுக்கு தினக்கூலியை நிர்ணயித்து தமிழக அரசு சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டது. அதில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களுக்கு 747 ரூபாய் வழங்கி வருவதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல் வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் விலங்குகள் பராமரிப்பு மற்றும் அனைத்து வகையான பணிகளையும் செய்து வரும் தினக்கூலி தொழிலாளர்களுக்கும் சம்பளத்தை உயர்த்தி வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. இதே மாவட்டத்தில் காட்டுப்பாக்கத்தில் உள்ள கேன்வாஸ் என்று சொல்லக்கூடிய கால்நடை மற்றும் அறிவியல் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகின்ற தினக்கூலி தொழிலாளர்களுக்கு நாள் ஒன்றுக்கு ஒரு நாள் ஊதியம் 747 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரியல் பூங்காவில் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் சிங்கம், புலி, சிறுத்தை, கரடி, நீர் யானை, காண்டாமிருகம் போன்ற ஆபத்தான விலங்குகளை பராமரிப்பதோடு மட்டுமில்லாமல் அனைவரும் அனைத்து வேலையும் செய்கிற காரணத்தினால் உயிரியல் பூங்காவின் 2012-2023 மாஸ்டர் பிளான் படி ஆல் மல்டி பர்பஸ் லைஃப் ஃபார் ஒர்க்கர் ஃப்ரம் ஒர்க்கர் என்று சொல்லுகின்ற போது உயிரியல் பூங்காவில் வேலை செய்கிற தொழிலாளர்கள் அனைவரும் அனைத்து பணிகளிலும் ஈடுபடுவதாக சொல்லப்படுகின்ற போது .77 மாஸ்டர் பிளானில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே உயிரியல் பூங்காவில் பணிபுரிகின்ற தினக்கூலி தொழிலாளருக்கு ஒரு நாள் ஊதியம் 439 ரூபாயிலிருந்து 747 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்று இன்றைக்கு தொழிற்சங்கங்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மகஜர் கொடுத்திருக்கின்றோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள ரெங்கபாளையம் கிராமத்தில் கனிஷ்கர் பட்டாசு ஆலை இயங்கி வந்தது. இந்நிலையில் ஆலையின் அருகே உள்ள ஆலைக்கு சொந்தமான கடையில் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏற்பட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பட்டாசு ஆலை மற்றும் தமிழக அரசு நிவாரணம் தொகையும் வழங்கி பட்டாசு ஆலையின் உரிமம் மாவட்ட நிர்வாகத்தால் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் ரத்து செய்யப்பட்ட இந்த பட்டாசு ஆலை மீண்டும் திறக்கப்படுவதாக கேள்விப்பட்டதைத் தொடர்ந்து அதனை சுற்றியுள்ள 5 கிராமங்களிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த பட்டாசு ஆலையை திறக்கக்கூடாது எனவும் திறந்தால் அதிலிருந்து வரும் நச்சுப் புகையால் ஆடு மாடுகள் பாதிக்கப்படுவதாகவும் கூறி மனு அளித்தனர். அதே சமயம் இந்த பட்டாசு ஆலையை திறக்க கோரி பட்டாசு ஆலையில் வேலை செய்த 100க்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த பட்டாசு ஆலை மூடப்பட்டதால் தங்கள் குடும்பங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே இந்த பட்டாசு ஆலையை திறக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பட்டாசு ஆலை தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் மருபுத்தூர் கிராமத்தில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அடிக்கல் நாட்டினார். இந்நிலையில் அந்த இடத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டாமல் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செல்லும் வழியினை மறைத்து பள்ளமாக உள்ள பகுதியில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்ட பணிகள் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனுவினை வழங்கினர்.
தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் முதன்மை மாவட்ட மற்றும் தேனி மாவட்ட நீதித்துறை அதிகாரிகள் மற்றும் போடிநாயக்கனூர் பார் அசோசியேஷன் சார்பில் போடிநாயக்கனூர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் நீதிபதி ஆஷா, நீதிபதி நக்கீரன், மாவட்ட ஆட்சியர் சஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டு திறந்து வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவபிரசாத், போடிநாயக்கனூர் நகராட்சி சேர்மன் ராஜராஜேஸ்வரி சங்கர், பொருளாளர் பாலகிருஷ்ணன், ராஜ்மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தம்மனபட்டி பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் 29.52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 300 அடுக்குமாடி குடியிருப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், தேனி மாவட்ட ஆட்சியர் சஜீவனா, உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயினி, நகரமன்ற தலைவர் மற்றும் பயனாளிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டர் அருகே சாலை ஓரத்தில் 50 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான புங்கன் மரம் ஒன்று சாலை ஓரத்தில் இருந்த ஒர்க் ஷாப் கடையின் அருகே திடீரென வேரோடு பெயர்ந்து கடையின் மீது விழுந்துள்ளது. அப்போது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 3 கார்கள் மீது அந்த மரம் விழுந்ததில் அந்த கார்கள் மரக்கிளைகளுக்கு நடுவே சிக்கி அப்பளம் போல் நொறுங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற மேட்டுப்பாளையம் தீயணைப்புத் துறையினர் மற்றும் காவல்துறையினர் ராட்சத மரத்தை அப்புறப்படுத்தினர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் கிளரியம் கிராமத்தில் வசிக்கும் கிராம மக்கள் 40 ஆண்டுகளுக்கு மேல் அரசால் வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா நடைமுறைக்கு இல்லாததால் பட்டாவை புதுப்பித்து தர மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். அப்போது சிபிஎம் மாவட்ட குழு உறுப்பினர் சீனிவாசன், சிபிஎம் கொடராச்சேரி ஒன்றிய செயலாளர் ஜெயபால், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில துணை செயலாளர் செல்லூர் அரவாணன், மாவட்ட அமைப்பாளர் சுடர்வளவன் மற்றும் கிராம நிர்வாகிகள் செந்தில், பரமசிவன், ஜோதி பாசு உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருவாரூர் மாவட்டம் கொடராச்சேரி ஒன்றியம் கிளரியம் உஸ்மானபுரம் ஊராட்சி கிட்டத்தட்ட நாங்கள் 40 வருஷமாக அந்த இடத்துல குடியிருக்கிறோம். கிட்டத்தட்ட நாங்கள் பழையிலேருந்து ஒரு 5 வருஷம் குடியிருந்தோம். 5 வருஷம் மெயின் ரோட்லேயே குடியிருந்தோம். கவர்மெண்ட் எங்களுக்கு பட்டா கொடுக்கல. அதுக்கு பிறகு நாங்கள் சொந்தமாக இடத்த வாங்கினாலும் கூட அரசாங்க இடத்த வாங்கி தான் அந்த இடத்துக்கு நாங்கள் குடியேற போகிறோம். ஆனால் அந்த இடத்துல பட்டா கொடுக்குற போது எங்களுக்கு இதுவரையும் பட்டா கிடைக்கல. பட்டா கொடுத்தாங்கன்னா சும்மா அரசு யாசகமாக கொடுக்குற மாதிரி ஒரு பட்டா கொடுத்தாங்க தவிர அந்த பட்டா அரசு கணக்கில் எங்களுக்கு போக்குவரத்து ஆகாமல் நாங்கள் அதுக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் கேட்குற போது இது போக்குவரத்து ஆகலை. அதனால் நீங்கள் ஒரிஜினல் பட்டா நீங்கள் வாங்கணும்னு சொல்கிற போது நாங்களும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷமாக நாங்கள் போராடுறோம். எம்எல்ஏ கேட்குறோம், மற்ற விஓ தலையிடுறோம், கலெக்டர் ஆஃபீஸில் வர்றோம். ஆனால் இதுவரையிலும் எங்களுக்கு நடந்த படம் இல்லை. அதனால தான் உடனடியாக இப்போ உடனடியாக வந்திருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் உடனடியாக கொடுக்கறதா சொல்கிறாங்க. அதனால தான் இப்போ மாவட்ட ஆட்சியர்கிட்ட இப்போ நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். விவசாய விளைநிலங்களில் பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகள் நடமாட்டத்தை தடுக்க கேரள மாநிலத்தைப் போல் வாய்வெடி மருந்து வைத்து மேற்கொள்வதற்கு உரிய ஆணை பிறப்பிக்க வேண்டும். வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் சேதத்திற்கும் உயிர் சேதத்திற்கும் முழு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட தலைவர் ராகவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எட்டயபுரம், விளாத்திக்குளம், கயத்தார், புதூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதையடுத்து கோட்டாட்சியர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர். நாகை மாவட்டம் கீழையூர் அருகே உள்ள ஈசனூர் ஆரிஃபா கல்லூரி வளாகத்தில் உள்ள ஆரிஃபா இன்னோவேஷன் மற்றும் இன்குபேஷன் கவுன்சிலில் மாணவ மாணவிகள், தொழில் முனைவோர்கள், சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆகியோர் பயன்பெறும் வகையில் SSME திட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக SSME இயக்குநர் மற்றும் தலைவர் சுரேஷ் பாபுஜி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆரிஃபா கல்விக் குழுமத்தின் தலைமை செயல் அதிகாரி தமீம் அன்சாரி, நிர்வாகி முனைவர் அசார் ஆரிஃபா பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் கிப்சன் சாமுவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
விவசாய நிலங்களில் காட்டுப்பன்றி மற்றும் வனவிலங்குகள் மூலம் பயிர் சேதம் ஏற்படாத வகையில் தடுத்திட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். வன ஓரங்களில் உரிய தடுப்பு ஏற்பாடுகளை செய்திட தமிழக அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இதில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தை சேர்ந்த விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் கடல் மீனவர்கள் குடும்பங்களுக்கு 2 ஆண்டு காலமாக வழங்க வேண்டிய தடைக்காலம், மழைக்கால சேமிப்பு, சந்தா போன்ற அரசால் வழங்கப்படும் நிவாரணங்கள் மற்றும் மானியங்களை உடனே வழங்கிட வேண்டும். மீனவர்களுக்கான சேமிப்பு சந்தாவை மாதம் முறைப்படுத்தி மீனவர்களிடமிருந்து பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே முத்துப்பேட்டை ஆலங்காடு திருவள்ளுவர் சிலை அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் திருத்துறைப்பூண்டி பட்டுக்கோட்டை சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது.